இவரெல்லாம் ஒரு அரசியல் தலைவர், இவருக்கு அரசியல் கட்சி ஒரு கேடு. கரூரில் இவர் பாட்டுக்கு போய் பிரச்சாரத்தை பண்ணி அங்கே 30 பேர் கூட்ட நெரிசலில் இறந்துருக்காங்க. இவர் பிரச்சாரத்தை பார்க்க வந்து இறந்தவர்களோட குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியலையா? திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கும்போது பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர், சார் 30 பேர் இறந்துருக்காங்க, சார் 30 பேர் இறந்துருக்காங்கன்னு கத்துறாங்க. அதுலேயும் கடைசியாக ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். 30 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறாரு. அதை காதிலே வாங்காமல் அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஏன் ஒரு இரங்கல் சொல்ல முடியாதா? இது போல் இனிமேல் நடக்காமல் எல்லா பிரச்சாரத்துலையும் பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியாதா? அதை கூட சொல்ல முடியாதவர் என்னத்துக்கு அரசியலுக்கு வரணும்? ஒரு பத்திரிகையாளர்களை கண்டா அப்படி தெரிச்சு ஓட வேண்டியது. சரி, கேள்வி கேட்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓடினாலும் பரவாயில்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே, சரி அவங்களுக்கு ஒரு ஆறுதலாவது சொல்லிட்டு போவோம். ஏன்னா பத்திரிகையாளர்கள் அதை கேட்கலனாலும் பரவாயில்ல, அதை தான் கத்தி கத்தி கேட்குறாங்க. அப்போவும் காது கேட்காத மாதிரி போனால் அது என்ன அர்த்தம்? அங்கே போயிட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு அறிக்கை விட்டால் எல்லாம் சரியாயிருமா? கேட்கும்போது இப்படி காது கேட்காத மாதிரி போனால் எல்லாருக்குமே கண்டிப்பாக கடுப்பாக தான் செய்யும். இவரை சொல்லியும் குத்தம் இல்லை. இவர் பிரச்சாரத்தை பார்க்கணும், இவரை பார்க்கணும்னு போகிறாங்களே, அவங்கள சொல்லணும். இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதோ இதை நினச்சாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக தான் இருக்குது.